சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை இனி ஒருபொழுதும் நீ மறக்க மாட்டாய். அதிலும் குறிப்பாக இந்த தேதியை இனி நீ ஒருபொழுதும் மறக்க மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தில் உனக்கு யோகம் அடிக்கப் போகிறது. நீ நம்புவதும் நம்பாமல் போவதும் உன்னுடைய விருப்பம். இந்த சாயப்பா என்னை நம்பினாயானால் இந்த யோகம் உனக்கு அடிக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா ஒரு தேதியை உனக்கு குறித்து கொடுத்து ஒரு விஷயத்தில் உனக்கு யோகம் அடிக்கப் போகிறது என்ற ஒரு வார்த்தையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? உனக்கான நேரம் இப்படிப்பட்ட சில விஷயங்களை சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காத பொழுது உனக்கு நடத்தி கொடுத்துவிடும். இது எல்லாமும் உனக்கு என்ன நடத்தும், ஏது நடத்தும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் காலம் இது. உன்னை சுற்றி வந்த இந்த சாயப்பா உனக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை உன்னிடம் ஒப்படைக்கும் பொழுது அதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நேரம் அல்லவா? எதையும் தாண்டி நீ விரும்புகின்ற வெற்றிகள் எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அல்லவா? இதனை நீ உணரக்கூடிய இந்த நேரம், இனிமேல் நீ எதையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விட மாட்டேன். உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, எதையும் நினைத்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி உனக்கு இந்த சாயப்பா சொல்லித் தரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. சுற்றி இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டாய். ஆனால் அது போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா உனக்கென என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றேனோ அவை அத்தனையிலும் இருந்து நீ நிச்சயமாக உனக்கான நேரங்களை சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் நல்லது நடக்க வேண்டும் அல்லவா? இனி எதையும் தாண்டி நீ அடையக்கூடிய ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்காகவே எல்லாவற்றையும் சரியாக அது எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடத்தும், ஏது நடத்தும் என்பதனை எல்லாம் நீ சரியாக கவனித்துக் கொண்டு அதிலிருந்து உனக்கான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த தேவைகள் இனி எப்பொழுதும் உன்னை நல்ல நிலையில் வாழச் சொல்லிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான புரிதல்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்துவிடும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியாகவே தெளிந்துவிடும். நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கும் பொழுது இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாகவும் தெளிவோடும் புரிந்து கொள்ள நேரிட்டால் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை சரியாக புரிந்து கொள். எதையுமே அவ்வளவு சுலபமாக கடந்துவிட முடியாது. வாழ்க்கையில் கொடுக்கும் ஒவ்வொரு இதயங்களையும் நாம் முழுக்க முழுக்க நல்லபடியாக பெற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா? அதற்கு தகுந்தாற் போல எப்பொழுதும் உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் மிக தெளிவான விஷயங்கள் நடக்கும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ சந்தித்த பல அவமானங்கள் இப்பொழுது உனக்கான நல்ல பதிலை கொடுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல தேவைகளை உனக்கு கொடுத்துவிட காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நம்பினால் அது போதும். இனி என்னானாலும் உனக்கு வேண்டியபடி நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து இத்தனை காலம் என் குழந்தை
நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள தாமதமாகி விடுகின்றது. நேரத்தின் அருமை நான் பல விஷயங்கள் உன்னை வந்து தவழாமல் போய் விடுகின்றது. இதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக எப்பொழுதும் என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல இந்த தேதி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய தருணத்தை உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வரும் பல வெற்றிகள் உனக்கு இதிலிருந்து நல்ல பலனை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நேரம், நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் தவிர்த்து விடக்கூடாது. உனக்கென நான் நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலைகள் இனி அத்தனையும் நீ மீண்டும் வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் எடுத்துச் சொல்வதில்லை அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கென என்ன கொடுக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை உன் முன்னால் வந்து நான் என்னவென்று சொல்லிவிட முயற்சி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றம் செய்யும் என்பதனை நீ புரிந்திருக்கும் தெய்வங்கள் எல்லோரும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க நினைக்கும் பொழுது அதை எல்லாவற்றிலும் நீ முன்னின்று காண வேண்டிய விஷயங்கள் இங்கு ஏராளம் இருக்கிறது. உனக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே புரிய வைத்துவிடும். உனக்கென ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லி தந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உனக்கென ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் உன்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் நடத்தி கொடுக்கும் நாளாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் மாறி இருக்கிறது. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாண்டி இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் எது நடக்கப் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் உனக்கு நெருங்கிவிட்டது. சற்றென்று எதையும் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியாது. ஆனால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த சாயப்பா உனக்கு சொல்லித்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதை மறக்காதே. சரியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்களை நினைத்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். அது தேவையற்ற ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதனை புரிந்து உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி எதையும் எண்ணி நீ வருந்தாதே. அப்பா சொல்வது போல நாளைய விடியல் என்பது உன் சாய் அப்பாவினுடைய விடியல் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வை நடத்தி கொடுக்கும் விடியல் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மனது எதையெல்லாம் நினைத்து ஏக்கம் கொள்கிறதோ அது எல்லாமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை எந்த விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவை அத்தனையும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் இந்த அப்பாவின் அன்பு அரவணைப்பும் உனக்கு தொடர்ந்து வருகின்ற இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி தரும் வரையிலும் உன்னை விட்டு வேறு எங்கும் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள். நான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். கலங்கிடாதே, எதற்கெடுத்தாலும் பதறிவிடாதே. நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்காமல் வேறு எங்கும் போகாது. நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு தந்து விடாமல் இந்த வாழ்க்கை எங்கும் செல்லாது என்பதை நீ புரிந்து கொண்டாய், அது போதும். எதையும் எதிர்பார்த்து நான் உன்னோடு வரவில்லை. எனக்கு நீ அதை செய்வாய் இதை செய்வாய் என்று எல்லாம் நான் ஒருபொழுதும் உன்னிடம் எதிர்பார்த்தது கிடையாது. என் குழந்தையினுடைய வாழ்க்கை இது. என் குழந்தைக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்த வேண்டியது ஒரு அப்பாவின் பொறுப்பு. அதைத்தான் நான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
எத்தனையோ முறை என்னை நீ தேடி வந்திருக்கின்ற பொழுதுகளிலெல்லாம் நான் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று நடத்தி தருகின்றேன் என்பதனை நீ உணர்ந்து, உண்மையென்றால் இந்த சாயப்பா இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.